தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த நாளில் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். தேவனுக்கு மகிமை. இப்பொழுதும் கர்த்தர் என்று தருகிற ஆலோசனைகளை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஜெபி. கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா. அன்புள்ள தேவனே உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை தேவனை துதிக்கிறோம் ஐயா. அது கர்த்தாவே புடமுடப்பட்ட சுத்தப்பனாக இருக்கிறது சுவாமி. கர்த்தாவே துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று நாங்கள் காணுகின்றோம். இந்த வேளையினுடைய வார்த்தைகளில் சிலவற்றை நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய செவிகளிலேயும் அது கர்த்தருடைய வார்த்தையாக துணிக்கிட்டோம். அவருடைய இருதயத்தில் பதியட்டும், இருதயத்தில் பதிந்து அவளுக்கு பலன் கொடுக்கட்டும். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆமீன். கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் போது தேவனே எங்களில் பலன் உண்டாகிறது, பலகீனங்கள் மாறுகின்றது, எங்களில் உள்ள தீமைகள் அகல்கின்றது என்று நாங்கள் அறிவோம். அப்படினால் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை வண்ணமாகவே மக்களுடைய மனதிலும் சரீரத்திலும் கிரியை செய்யட்டும். கர்த்தர் பிரதான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதாவது ஜனங்களை ஆசீர்வதிக்கவே பரலோகத்தை விட்டு புலோகத்திற்கு வந்தார். ஆனபடினால் இந்த தேவன் கொடுக்கின்ற அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் அதாவது 2 வகையான ஆசீர்வாதங்களை அது காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஒன்று உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மரண பலியும் ஜீவ பலியும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ எது தேவையோ அதை நீ எடுத்துக்கொள், உன்னுடைய சுய விருப்பத்துக்கு அவைகளை விடுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி போல கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அது எங்கே இருக்கிறது, எப்படி கிடைக்கிறது என்கிறதை நாம் கவனிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆனபடினால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இவ்விதமாக வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் என்று இங்கே ஞானி சாலமோன் எழுதுகிறார். வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதில் வேதனை இருக்காது. வேதனை அதோடு கூட கூட்டி தரமாட்டார். உலகத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் அது மனிதனுக்கு ஐஸ்வர்யமாக இருந்தாலும் அதில் வேதனை உண்டு. அதை அவன் பெற்றுக்கொள்ள அவனுக்கு வேதனைகளும் பயங்களும் தீயல்களும் அவனை ஆட்கொள்கின்றது என்று நாம் காணுகின்றோம். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுக்கு எந்த வேதனையும் இல்லை, பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. அந்த ஐஸ்வர்யம் அவர்களுக்கு எப்போ தேவையோ அப்போது அவர்களை கிரியை செய்யும். ஆசீர்வாதம் யாருக்கு தேவன் கொடுக்கின்றார்? அதற்கு ஒரு வயது வரம்பு உண்டா அல்லது ஏதாவது தகுதி உண்டா என்ன என்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த தகுதி என்ன என்று நான் கவனித்து நாம் கர்த்தருடைய தேவன் கொடுக்கின்ற வேதனை இல்லாத அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ஜனங்கள் தெளிவடைந்து அவைகளை பற்றி கொள்வீர்களாக. இங்கே நான் பார்க்கிறோம் 115வது சங்கீதம் 13வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற வேளையில், அதாவது இந்த ஆசீர்வாதம் பெரியவர்கள் என்றுமல்ல சிறியவர்கள் என்றுமல்ல, அதாவது யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருகிறார் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியவர்களையும் யார் ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காது? வேதனை இருக்காது. அது மகிழ்ச்சிகரமான திருப்திகரமான ஒரு ஐஸ்வர்யம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? தேவனுக்கு மகிமை, அதாவது ஆலய வழிபாடு செய்கிறதுனாலேயோ சில உலகத்தில் சனமார்க்கமான ஒரு ஜீவியம் அல்லது தான தர்மம் அன்னதானம் என்னெல்லாமோ என்று அதாவது ஒரு வகுப்பினர்களும் செய்கிறார்களே, அது ஒரு பயம்தான். கடவுளுக்கு பயப்பட
பயப்படுகிற ஒரு பயம் என்று எண்ணிதான் அதை செய்கின்றார்கள். கிறிஸ்துவ மதத்திலும் அதிகமாக இருக்கின்றது. கிறிஸ்துவ ஸ்தாபனம் தான் இன்று ஹாஸ்பிட்டல், ஆர்பனேஜ், பலவிதமான அதாவது இயக்கங்களை உருவாக்கி நற்கிரிகளை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனால் இதனால மட்டுமல்ல, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன என்று அதே சங்கீதக்காரர் எழுதுகிறார் பாருங்க. 128வது சங்கீதம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் அவர் வழியிலே நடக்கிறது, அதான் கர்த்தருக்கு பயப்படுகிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன சொல்லுகின்றாரோ, எதை செய், எதை செய்யாது, இப்படி நட என்று சொல்லியிருக்கின்றாரோ அதன்படி நடப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதைத்தான் கர்த்தர் இன்று எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு இந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யமாகிய இந்த நிறைந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தருவோம் என்று வாக்குறுதி இருக்கின்றார். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தருக்கு பயப்படணும், பயந்து நடக்கணும். எந்த காரியத்திலும் கடவுள் ஒருவர் உண்டு, அவர் பார்க்கிறார், அவர் நம்மை கவனிக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று இறைவசனம் சொல்கின்றது. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் என்ன என்று 128 சங்கீதத்தில் 1வது வாக்கியத்தை நாம் படித்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான், கொடுத்து வைத்தவன். அவன் அந்த ஐஸ்வர்யத்துக்கு தகுதி உள்ளவன். அந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு உலகத்திலே குறைவின்றி நிறைவோடு வாழ்கின்ற ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. அவன் எப்பொழுதும் திருப்திகரமாக இருக்கின்றான். அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு அதாவது அவ்வப்போது தேவைப்படும் போதெல்லாம் இறைவன் கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. பாருங்க, ஐஸ்வர்யம் என்றால் என்ன நினைக்கிறாங்க? அதாவது நிறைய படம், நிறைய தானி தவசங்கள் மற்றும் காரியங்கள், உலக பிரகாரமாக தோப்புகள், அதுகள், இதுகள், அதாவது வஸ்துகள், இவைகள் ஐஸ்வர்யம் என்று எண்ணுகிறார். பெரிய மாடி ஐஸ்வர்யம் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்றால், ஒரு மனிதனுக்கு அதாவது நல்ல ஒரு குடும்பம் அமைவது ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்கின்றது. நல்ல குடும்பம் அமையாவிட்டால் அவனுடைய வீடு நிறைய இருந்தாலும், பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், அவனுக்கு இவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அவன் தரித்திரனை போல வாழ்கிறது நாம் பார்க்கின்றோம். அவன் வேதனைக்குரியவனாக வாழ்கின்றது காணுகின்றோம். இந்த ஐஸ்வர்யம் அவனுடைய வேதனையை போக்காது என்பதை நன்கு அறிய வேண்டும். பிரியமானவர்களே, நான் இன்று சிலரை பார்க்கிறேன், ரப்பகலாக உழைக்கிறார்கள், ரப்பகலாக பிரயாசப்படுகிறார்கள். கேட்டால் சொல்வார்கள், ஐயா ஊழியம் எப்படி இருக்குது, ஐயாவுடைய ஜீவம் எப்படி இருக்க, ஆவிக்குரிய அனுபவம் எப்படி, ஐயோ பாயான்னு சொல்லி ஒரே வேலைக்காரர்களை விட்டு அங்கோட களைத்து போகுது ஐயா அப்படி என்று சொல்வார்கள். எனக்கு கேட்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கிறது. எதற்கு இது இருக்கிறார்கள் சேர்த்ததோடு சேர்த்து ஐஸ்வர்யமாக இந்த ஊரில் நான் ஒரு பெரிய பணக்காரனாக, ஒரு பெரிய அந்தஸ்துள்ளவனாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு இப்படி வேதனைப்படுகிற இந்த வாழ்க்கை அல்ல. ஆனால் அதுக்காக உழைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் அதாவது இன்னும் இருக்கிறதோடு இருக்கிற இடத்தை, பணத்தோடு பணத்தை விதமாக சேர்க்க வேண்டும் என்ற இந்த எண்ணம், இது உலக ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் மனிதனுக்கு வேதனையை கொடுக்கும் என்று இறைவாக்கு சொல்கின்றது. இங்கே வாசிங்க, அவர் எழுதி கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யத்தை பாருங்க, வாசிப்போம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமா, நீ உழைக்கிறதெல்லாம் வேறு வகையாக போகலாம். ஆனபடியால் அவருடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம். உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல உனக்கு கவலைகள், துன்பங்கள், பாரங்கள், பிரச்சனைகள் வரும்போது பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக உன்னோடு சேர்ந்து இந்த பயணத்தில் ஒத்துழைக்கக்கூடிய துணையாக அவள் இருப்பாள். நீ உழைத்து தேவனுக்காக பிரயாசப்பட்டு வரும்போது வீட்டிலே
முட்செடியாக இருந்தால் அது ஐஸ்வர்யம் அல்ல என்று இறைவாக்கு சொல்கின்றது. ஐஸ்வர்யம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். அவனுடைய கைம்பிராசங்களை அவன் சாப்பிடுவான். அவனுடைய மனைவி அவனுடைய வீட்டவர்களின் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். வாசிங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை அவனுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றி எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. இன்று பிள்ளை பாக்கியத்துக்கு குறைவில்லை. அநேகர் பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்கிறார்கள், நிறைய எடுத்திருக்கிறார்கள். வளர 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 இவர்களுக்கு வேதனையும் கஷ்டமும் துன்பமும் பாடுகளும் அவர்களால் உண்டாகிற தீமைகளும் கொஞ்சம் அல்ல. நாம் இந்த ஊழிய காலத்துக்கு வந்த பிறகு நிறைய காரியங்களை அறிகிறவர்களே. தேவனுக்கு மகிமை. வீட்டிலே நிம்மதி இல்லை. பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். வீட்டை சுற்றி இருப்பார்கள் நிழலாக. வீட்டை சுற்றி ஒலிவ மரம் இருந்தால் நல்ல மனமாக, வாசனையாக, நற்கந்தமாக அவர்கள் இருப்பார்கள். இதுதான் ஐஸ்வர்யம். இதுதானே ஐஸ்வர்யம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதை பரிசுத்தவான்கள் சம்பாதித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி, தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அருமையானவர்களே, இன்று தேவை என்ன? தேவனாய் கர்த்தர் இந்த ஐஸ்வர்யத்தை யாருக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெரியவர்களோ சிறியவர்களோ ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் அவருடைய வழியில், அவர் நியமித்திருக்கிற வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான். அவனுடைய ஐஸ்வர்யம் வீட்டிலே மனைவியும் பிள்ளைகளும் இப்படி இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமாய் ஆசீர்வாதம். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஐஸ்வர்யமாகிய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பான். அவனுக்கு மகிழ்ச்சி, எப்பொழுது மகிழ்ச்சி. ஐஸ்வர்யம் அதுதானே. வேறு ஐஸ்வர்யங்களை வைத்துக்கொண்டு நமக்கு எத்தனை குடும்பங்கள் சொல்லணும், எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனை ஜெப உதவிக்குரிய செய்திகள் வருகிறது. பிள்ளை சரியில்லை, மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, அப்படின்னா ஐயா ஜெபம் பண்ணுங்க என்று கேட்கிற எத்தனை குரல்களை நாம் கேட்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய இந்த ஐஸ்வர்யத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்மில் இருக்க வேண்டிய அடிப்படை தேவ பயம். தேவனுக்கு மகிமை. அந்த தேவ பயம் என்று சொல்வது என்னவென்றால் அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்வது, அவர் நடந்த காண்பித்த வழியில் நடப்பது. அந்த ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் மகிழ்ச்சிக்குரியது. அதில் வேதனை இல்லை என்று இறைவாக்கு சொல்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, கேளுங்கள். அவர்களுக்கு எந்த அச்சமும் பயமும் இல்லை. இந்த ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறவருக்கு பயம், கலக்கம். ஒரு ஐஸ்வர்யம் ஆயிட்டாரா உடனே அவருக்கு பில்லி சோனியம், அவருக்கு பலவிதமான எதிர்ப்புகள், பகைகள், அவ்வளவு விதமான இவைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று காணுகின்றோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தார்கள். வந்தவர்களிடத்தில் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் படுத்திருக்கிறார் இடத்துல. அப்போ இவைகளை பாராக் என்று சொல்லப்படுகிற மன்னன் அவைகளை பார்த்தான். பார்த்த உடனே இவருக்கு அச்சம் ஏற்பட்டது. நம்முடைய படைகளை கொண்டு இவர்கள் மேற்கொள்ள முடியாது என்று அறிந்து, அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் சபித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள், அவர்கள் ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று அறிந்த அவன் பிலேயாமை அழைக்க ஆள் அனுப்பினான். பிலேயாம் அழைக்க ஆள் போனபோது அங்கே போன ஆட்களை உட்கார வைத்து விட்டு அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர்கிட்ட கேட்டான், கர்த்தாவே, அந்த ஜனங்களை சபிக்கலாமா? சபித்தால் நான் சொன்ன வார்த்தையின்படி செய்வீரா? என்ன போகலாமா, போகக்கூடாதா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன என்று பாருங்க. 2ஆம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை
ஏன்னா வாசிங்க கேட்போம். வாசிக்கலாம். அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, ஆ. நீ அவர்களோட போக வேண்டாம், ஆ. அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாக யாவது எவனும் குறி சொன்னாலும் சரி, பில்லி சூனியம் பண்ணினாலும் சரி, எதிர்வேலை பண்ணினாலும் சரி, என்ன செய்யாது? பலிக்காது. ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அந்த ஜனத்தை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆனபடினால் அவர்களுக்கு குறைவாக நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதாவது பிலேயாம் இரண்டாவது போனார், அது ஒரு மீறுதல் இருக்கட்டும். அங்கே போன போது அந்த பிலேயாமில் இருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. இந்த பாலாக்குக்கு வாசிக்கலாம். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் மாந்திரீகமும் பலிக்காது. தேவனுக்கு மகிமை. ஆயுதம் எழும்பினாலும் வாய்க்காது, அவைகள் மழங்கி போகிறதாக இருக்கின்றது. ஆனபடினால் பிலேயாமுக்கு சொன்னது அதுதான், அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ அங்கே போய் ஒன்று சொல்ல வேண்டாம், அது ஒன்று நடக்காது, அது ஒன்று நடக்காது, ஒன்று செய்ய முடியாது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கேளுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் எந்த மனிதன் நடக்கிறானோ அவனுடைய குடும்பம் அது பரலோகமாக இருக்கும். அந்த குடும்பம் அவனுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கும், அவனுக்கு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனபடியினால் அதாவது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய வழியில் நடக்கணும், அவருடைய வழியில் நடந்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை, இந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவோம் என்று இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிற அருமையான வார்த்தை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடினால அதாவது பிலேயாம் சொன்னது என்ன? யாக்கோபுக்கு குறைவான குறி சொல்லுதலும் இஸ்ரவேலுக்கு குறைவான மாந்திரீகமும் பலிக்காது. அதுபடினால பாலாக்கே, நான் ஒன்றும் சொல்ல முடியாது, கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆனபடினாலே நான் அதற்கு குறுக்க நிற்க முடியாது, அதை மாற்றவும் முடியாது என்று அதே நாகம 23ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில் அவர் இப்படி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்ப்போம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் ஆசீர்வதிக்கத்தான் கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது, அதற்கு மாறாக கூற முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கட்டளை பெற்றேன், ஆனால் யாருக்கு அதை சொல்லணுமோ அங்கேதான். ஆனால் இந்த ஜனங்களை சபிக்க எனக்கு உத்தரவு இல்லை. காரணம், அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு குறி சொல்வதும் இல்லை, அவர்களுக்கு மாந்திரிகமும் பலிக்காது என்று இறைவசனம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அதாவது நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற ஒரு தீர்க்கனாக இருந்தாலும் அதாவது அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நான் மாற்ற முடியாது. அதற்கு மாறாக ஒன்று ஆகாது. ஆனபடியால் நான் சொன்னாலும் நடக்காது என்று அவர் சொன்னார். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். பிறருடைய எரிச்சல்கள், பிறருடைய பொறாமைகள், பிறருடைய எதிர்வேலைகள் ஒன்றும் வாய்க்காது. உனக்குறவாய் எழும்புகிற இந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தை இப்படிப்பட்டவர்களுக்கு தந்திருக்கிறது. ஆனபடினால் சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? இந்த ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டுமா? நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன என்று அதாவது அறிந்திருக்கிறோமா? இப்படி அறிகிறபடியால் நான் கர்த்தருடைய வழியில் நடக்காவிட்டால் கர்த்தருடைய வழியில் நடப்போம். கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு இந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், இந்த வாக்கு தேவன் பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மகிமையான உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய வீட்டிலே பரலோகமே இருக்கிறது போல அது இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றபடினா
கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய தகுதியை பார்க்காதீர்கள், வயதை பார்க்காதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், அல்லது ஒன்றும் தெரியாதவராக இருந்தாலும் ஒன்று இல்லாதவராக இருந்தாலும் சரி, அவர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே மட்டும் நடக்கணும். மறுபடி வேறொன்றையும் கர்த்தரை எதிர்பார்க்கவில்லை, வேறொன்றையும் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய வழியில் நடந்து விட்டாலே போதும். இந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் அவர்களுக்கு உண்டாகிவிடும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால் ஆண்டவரை சுதிக்கிறது. தேவனுக்கு மகிமை. எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை பரிசுத்தவாட்டிகள் வாழ்க்கையிலே கொஞ்சமாக வைத்திருக்கிறதை தேவனுடைய கருத்திலே கொடுக்கும்போது தேவன் ஆசீர்வதித்து அதை பழகி பெருக பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் ஒரு தடவை இந்த ஜனங்களெல்லாம் போய் அவரை ரொம்ப நெருக்கிறாங்கன்னா கூட்டம் கூட்டமாக அவருக்கு ஓய்வே கிடையாது. அதற்காக தான் இருக்கிறாங்க, நன்மை பெறுவதற்காக. அவர் எங்கே போனாலும் அங்கே கூடுகிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தார், சீடர்கிட்ட சொல்லி நாம் ஒரு இடத்துக்கு வனாந்திரமான இடத்துக்கு போய் அங்கேயே போய் கொஞ்சம் சற்று இழைப்பாரலாம் என்று அவர் போனார். போகிறதற்குள்ளாக படகில் ஏறி அங்கே போய் கரையில் இறங்குகிறார். அங்கே அதற்கு முன்னாலே கூட்டம் கேள்விப்பட்டு கிராமங்கள் அங்கே இருந்து கூட்டிட்டாங்க. ஆண்டவர் மனதிறங்கினார். அவருடைய ரெஸ்ட்டை எதிர்பார்க்கவில்லை, அவருடைய சௌரியத்தை அவர் பார்க்கவில்லை. மக்கள் மேல் மனதுருகினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மனதுருகி அவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். சீடர்கள் பார்த்தார்கள், அந்தி நேரம் ஆயிற்று, இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் எப்படி கொடுக்க என்று எண்ணி ஆண்டவரிடத்தில் வந்து நேரம் ஆயிற்று, அவர்கள் இடங்களுக்கு போய் ஆகாரம் வாங்கி கொள்ளட்டும், அனுப்பிவிடுவோம். ஆண்டவர் நீங்களே கொடுங்கள். அவர் அதுக்குத்தானே வந்திருக்கார். அது செய்கிறவர் அல்லவா, ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா, ஆனபடினால் நீங்களே கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ அவர்கள் எதுக்கு மாறுத்தரம் சொன்னார்கள். 200 பணத்தை கொடுத்து வாங்கின முடியாது இல்லவா. அப்போ ஆண்டவர் கேட்டார், உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு சின்ன பையனுடைய ஆகாரம் 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. அதை சொல்லவே முடியாதவன் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இதை சொல்லி என்ன பிரயோஜனம் என்று அவர்களும் எண்ணவில்லை, சொன்னார்கள். அதை ஆண்டவர் கேட்டு அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதில் என்ன நமக்கு கெட்டிருந்திருக்கிற பாருங்க, வாங்கி வானத்துறை பிதாவை நோக்கி அதை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொண்டார். அதில் அந்த பிதாவினுடைய ஆசீர்வாதம் இறங்கிற பிறகு அதை சீடர்கள்ட்ட கொடுத்து ஜனங்களுக்கு கொடுங்கள். வாசிப்போம். இப்போ மார்க் 6ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரைக்கும் கூட வாசித்து பார்ப்போம். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லோருக்கும் பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேர் ஆயிருந்தார்கள். தேவனுக்கு மகிமை. 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் மாதிரி காட்டினார் பாருங்க. அது கிடைத்துவிட்டு என்று சாப்பிடுகிறதில்லை, கொடுக்கிறதில்லை. வானத்துக்கு நேராக பிதாவை நோக்கி ஏந்தி ஜெபம் பண்ணி அதை ஜனங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் அதில் உண்டாயிற்று. அப்பத்தை எடுக்க 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 அது வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் அல்லவா, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அல்லவா. அந்த ஆசீர்வாதத்தை சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர். அப்படி என்றால் அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கும். அதாவது ஆண்கள் பிள்ளைகளும் பெண்களும் எத்தனை மடங்கு இருந்திருப்பார்கள். எப்படி 1,00,000க்கு மேலே மக்கள் கூடியிருந்திருப்பார்கள். அவ்வளவு பேரும் சாப்பிட்டு திரும்பியான பிறகு மீதியான துணிக்கைகளையும் கூடை நிறைய 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அந்த தேவனைத்தான் நாம் இன்று ஆராதிக்கிறோம். அந்த தேவனைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். அந்த வசனத்தை தான் கேட்கின்றோம். அருமையானவர்களே, ஞானி சொன்னார், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். மற்றபடி பெற்றுக்கொள்கிறெல்லாம் வேதனையினால் பெற்றுக்கொள்கிற ஐஸ்வர்யங்கள். எத்தனை பேர் நான் பார்க்கலையா அவளை பார்த்து கொண்டு தானே இருக்கிறவங்க என்னென்னலாமோ சேர்த்தார்கள். கடைசியில் சிலருக்கு பிரம்பு கூட கிடைக்காம 6 அடி பூமி பிரம்புக்கள் கூட கிடைக்காம போய் இப்படியெல்லாம் இவ்வளவுதான் அந்த ஐஸ்வர்யம்.
அதனால் நாம் பெறுகிற தேவன் கொடுக்கிற இந்த ஐஸ்வர்யம் அது பரலோகம் வரைக்கும், பரலோகத்திலே போய் இந்த ஐஸ்வர்யத்தினால் மகிழப் போகின்றோம். அந்த ஆசீர்வாதம் தான் அவர்களுக்கு தானியம் திராட்சரசம் பெருகிருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை தந்தார். தானியம் திராட்சரசமாகிய ஐஸ்வர்யத்தை உடையவர்களை பார்க்கலாம். தேவன் கொடுத்த இந்த அருமையான ஐஸ்வர்யம் அது எனக்கு அது எவ்வளவு பெரியது, அதை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நான் பெற்றிருக்கிறேன். உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அதை விட மேலான ஒரு ஐஸ்வர்யத்தை நான் பெற்றிருக்கிறேன். இறைவன் அது எனக்கு தந்திருக்கிறார். அதான் எனக்குள்ளே பொங்கி ஒழிகிற சந்தோஷம். தேவனுக்கு மகிமை. இன்னும் நாம் அதாவது இந்த நாட்கள் பண்டிகை நாட்கள் அல்லவா, நம்ம தியானிக்க போகிற காரியம் என்ன? எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய இரட்சகர். அவர் இந்த உலகத்துக்கு வந்தது என்ன? துக்கத்தோடு, பாரத்தோடு, வருத்தத்தோடு, வியாதியோடு, துன்பத்தோடு, பலவிதமான காரியங்களில் விலகினப்பட்டு தரித்திரப்பட்டிருக்கிற மனிதர்களை ஐஸ்வர்யவான்களாக்க, வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொடுக்க இறைவன் இயேசு பாலகனாக வந்தார். ஆனால் இன்றதை கொண்டாடுகிற நிலைமைகள் எப்படியோ போயிற்று, இருக்கட்டும். ஆனால் அதை கொண்டாடக்கூடிய அருமையானவர்களே, செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவர் தான் நமக்கு பரலோகம் வரைக்கும் வழிகாட்டினவர். இந்த பூமியிலிருந்து பரலோகம் வரைக்கும் எப்படி வரணும் என்று நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை போல் கற்பனை கை கொண்டு வந்தால் நீங்களும் அது நிச்சயத்தை அடையலாம் என்று வழிகாட்டி இருக்கிறார். கர்த்தர் பயந்து ஒரு வழியில் நடக்கிறவர் எவனோ அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக தேவனுக்கு மகிமை. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? விரும்புங்கள். அதை பெற்றுக்கொள்ள இன்றே நீங்கள் நாடுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கின்ற போது அங்கே மனிதனுக்கு தேவையான பூர்த்தியான ஆசீர்வாதங்கள் எழுதி தரப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதில் 1-2 வசனத்துக்கு கூட வாசிங்க பார்ப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கீழே சொல்லப்படுற 14வது வசனம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் இன்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கவனமாய் சொல்லிவிடும். ஆலயத்துக்கு போனால், பைபிளை படித்தால், தெய்வீக காரியங்களை கேட்டால் எப்படி கவனமாக கேட்கணும். அந்த நேரத்தில் இங்கே தேவ வார்த்தை பேசப்படும். நான் அங்கே இங்கே எட்டி பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு அதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படி இல்லை, கவனமாய் கேட்டு அதன்படி செய்தால் இங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் அவர் நமக்கு வைத்திருக்கிறார், பெற்றுக்கொள்ளலாம். என்று நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுவீர்களாக. கர்த்தருக்கு பயப்படுங்கள், அவருடைய வழியிலே நடவுங்கள், அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்கள். கர்த்தராய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை சொல்லிக் கொண்ட வார்த்தையை நான் முடிக்கிறேன். தேவனை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்மளோட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அருமையான தேவனே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இன்னும் நீர் தந்த வார்த்தையை எடுத்துரைக்க கிருபை செய்தீர். அந்த வார்த்தையை அனுப்பின காரியமாக வாக்கிட்டு வறுமையாக திரும்புகிறது இல்லை என்று சொல்லியிருக்கிறபடினா கர்த்தாவை அனுப்பின காரியமாக வாக்கியப்படணும். கேட்ட செவிகளோடு நின்று விடாது உள்ளத்திலும் பதியப்பட்டு நல்ல நிலத்தில் விழுந்த உதய போல் பலன் கொடுக்கட்டும். கர்த்தர் பிரதான காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் ஏற்றுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை. ஆமென். தாண்டு நமக்கு அடுத்து வருகின்றது. இந்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்மை காத்தது நம்ம தேவனாய் கர்த்தர். பக்தன் சொல்லுகின்றார், அதாவது நான் இம்மட்டு நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை என்பது போல நாம் இதுவரைக்கும் நிர்மூலமாக இருப்பதும் அடுத்த ஒரு புதிய ஆண்டை சந்திக்க போகிறபடினாலும் நான் தேவனுக்கு இந்த நாளில் அதாவது என் மனமார்ந்த நன்றியோடு புத்தாண்டு வாழ்த்தல்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையினால் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஒரு தேற்றுவீர்களாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் மீண்டும் வரக்கூடிய புதிய ஆண்டையும் நாம் சந்திக்க இறைவன் நம் அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்வார் என்பதை நான் விசுவாசித்து உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.